Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.8 விழுக்காடு மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட 2.25 விழுக்காட்டினர் கூடுதலாக தேர்ச்சியடைந்துள்ளனர். கடந்த மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை மொத்தம் 8,71,239 மாணவ மாணவியர் எழுதினர். இதில் 8,17,261 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவியர் 95.88%, 91.74% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட 4.4% மாணவியர் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த கல்வியாண்டை காட்டிலும் இந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 2.25% பேர் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளிகளை பொறுத்தவரை 91.26%, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 93.63%, தனியார் சுயநிதி பள்ளிகளில் 97.99% தேர்ச்சியும் பதிவாகியுள்ளது. மொழி பாடத்தில் 8 பேர் 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். ஆங்கில பாடத்தில் 346 பேரும், கணிதத்தில் 1996 பேரும், அறிவியலில் 10,838 பேரும், சமூக அறிவியலில் 10,256 பேரும் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மாவட்டங்களை பொறுத்தவரை 98.31% தேர்ச்சியுடன் சிவகங்கை முதலிடத்தில் உள்ளது. 97.45% தேர்ச்சியுடன் விருதுநகர் 2வது இடத்திலும், 96.76% தேர்ச்சியுடன் தூத்துக்குடி 3வது இடத்திலும் உள்ளன. கன்னியாகுமரி 96.66% தேர்ச்சியுடன் 4வது இடத்திலும், 96.61% தேர்ச்சியுடன் திருச்சி 5வது இடத்திலும் உள்ளன. மாற்றுத்திறனாளி மாணாக்கர் 92.83% பேரும், சிறைவாசிகளில் 97.05% பேரும், தனித் தேர்வர்களில் 40.46% பேரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக தேர்ச்சி விகிதத்தை பதிவு செய்த மாவட்டங்களில் அரியலூர் முதலிடம் பிடித்துள்ளது. அம்மாவட்டத்தின் தேர்ச்சி விகிதம் 97.76% உள்ளது. 96.97% தேர்ச்சி விகிதத்துடன் ஈரோடு 2வது இடத்திலும், 96.23% விருதுநகர் 3வது இடத்திலும், 95.77% கோவை 4வது இடத்திலும், 95.7% தூத்துக்குடி 5ஆம் இடத்திலும் உள்ளன. பிளஸ் 2 தேர்வில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஒரே பள்ளியில் 163 மாணவிகள் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த விவகாரம் சர்ச்சையாகியுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் கொடுத்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், முதல்கட்ட விசாரணையில் முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வகுப்பில் இந்த ஆண்டு தோல்வி அடைந்தவர்கள் இப்போது தேர்வு எழுதுறதுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? துணைத் தேர்வுகள் எழுதி இந்த ஆண்டே சார் நம்ம துணைத் தேர்வுலாம் எழுதியிருக்கோம். 10th இருந்தாலும் சரி 11th இருந்தாலும் சரி அந்த கல்வியாண்டே அந்த பிள்ளைகளை பொறுத்தவங்க எதர் நீங்கள் வந்து பாலிடெக்னிக் போங்க, இல்லை ஐடிஐ போங்க, பட் நீங்கள் 12th நீங்கள் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும், இல்லை 11th தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கான டேட்டு நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நாங்கள் அது மிக விரைவாக அது இன்னைக்கு கூட அதுக்கான டைம் டேபிள்லாம் வெளியிடப்படும் இந்த ஆண்டே அந்த பிள்ளைகள். ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கான அந்த கோச்சிங் கொடுக்க வேண்டும் என்கிற முடிவும் நாங்கள் செய்திருக்கோம். முக்கியமான விஷயம் சொன்னீங்க, அந்த ரோல் மாடல், ஏன்னா நாங்களும் அரசு பள்ளியை படித்தோம், அந்த ரோல் மாடல் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோம். ஏன்னா டேட்டாலாம் சொன்னீங்க, அதை பற்றி விட்டு வரணும். கண்டிப்பாக இப்போ எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அதுக்கான என்கொயரி முழுமையாக அதை போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்கொயரியில் அது மாதிரி எந்த தவறும் நடக்கவில்லை என்று சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இன்னொரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுங்க. ஒரே மாதிரி இப்போ இவங்க எழுதின அதே பார்ட் 4ல் ஏ செக்ஷன், நீங்களும் பார்ட் 4 ஏ செக்ஷன் தான் எழுதிருங்க, இல்லைங்க அவங்க ஏ எழுதியிருக்காங்க நீங்கள் பி தாங்க எழுதிருங்க, அந்த மாதிரி இருக்கா எல்லாத்தையும் இப்போ வந்து நாங்கள் பார்க்க சொல்லியிருக்கோம். பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உள்ளபடியே அந்த மாடல் நல்லா இருந்துச்சுன்னா அந்த டீச்சர்ஸ் யாரோ அவங்க கண்டிப்பாக அந்த டீச்சர்ஸ் கௌரவிக்கப்படுவார்கள். இப்போ நீங்கள் யார் மேலாம் நீங்கள் சந்தேகப்படுறீங்க அந்த மாணவ செல்வங்கள் நானே வரவழைத்து ஒவ்வொருத்தையும் நான் பாராட்டுவேன். 2 பள்ளி திட்டமிட்டபடி திறக்கப்படுமா சார்? அது முதலமைச்சர் அலுவலகம் சொல்லிட்டோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த வெயிலோட தாக்கத்தை பார்த்து கண்டிப்பாக முதலமைச்சர் நல்ல முடிவு. Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.